அட, இன்னைக்கு ஒரு ஜாலியா இருக்கே. நான் இருக்கிற சுறுசுறுப்புக்கு நீ நிறைய உணவு கிடைக்கும் போல. என்ன பச்சை மண்டியா, எப்படி இருக்க? டேய், ஒழுங்கா போயிருடா, உனக்கு நேரம் சரியில்லை. அடேங்கப்பா, ஜோசியக்கார் சொல்லிட்டாருப்பா. போடா பச்சை மண்டையா. ஐயோ, என்னது? ஆ, என்னை விட்டுறா பச்சை மண்டியா. டேய், ஆ, ஐயோ காப்பாத்துங்க. ஆமா, அவன் சொல்லும் போதே போயிருக்கலாம். இது எனக்கு தேவைதான். என்ன எறும்பே, தனியா எங்க தள்ளாடிட்டு இருக்க? ஆ, நான் தள்ளாடிட்டு இருக்கேன், நீ பாத்தியா? உணவு தேடிட்டு இருக்கேன் நானு. அப்ப நான் என்ன தூங்குறேனா? நானும் உணவு தான் தேடுறேன். சரி, நீ என்னமா பண்ண, வெளியே விடு. ஒரு ஊது ஊதுனா பறந்து போயிருவ, உனக்கு இவ்வளவாயா? ஒழுங்கா போயிரு, இல்ல என்னோட கூட்டத்தை கூப்பிட வேண்டியதா இருக்கும். அட, இந்த பச்சை மண்டை நாட்டு இவனு ஏதோ பண்ணி விட்டுருவானோ. நாம படுக்காமதியே போயிடுவோம், எதுக்கு தேவையில்லாத வம்பு. ஐயையோ அண்ணா, எறும்பண்ணா நீங்க போங்கண்ணா, நான் வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறேன். அட லட்டு, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஏதாச்சும் கிடைச்சது, எடுத்துட்டு ஓடிடும் வீட்டுக்கு. அட, லட்டை பார்த்து வந்தா எலி பையனை மாட்டிக்கிட்டான். மாட்டடா மவனே. அண்ணே, என்னை விட்டுருங்கண்ணே, எனக்கு உயரம்னா பயனே, தெரியாம வந்துட்டேனே. விடுறதுக்கு அவனை பிடிச்சாங்க. கத்தாம ஒழுங்காவா, இல்லை இங்கே உன்னை முடிச்சு விட்ருவேன். என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது, தப்பிக்கணுமே. அட ஐடியா. அண்ணே, காக்கா அண்ணே, கொஞ்சம் அங்க பாருங்க. உங்களுக்கு ஏத்த ஜோடியான ராணி அக்கா அங்க போறாங்க. எங்க? ஐயோ, இப்படி ஒரே அடியா விட்டுட்டானே, என்ன பண்றது? ஏதோ மரத்துல அடிபட்டு தப்பிச்சிடறா சாமியா. அம்மா, அப்பாடா, இந்த காக்கா பையன் எப்படியோ நம்மளை வீட்டுக்கிட்டே போட்டான். எஸ்கேப். ஒரு அழகான நீரோடையில கொக்கு ஒத்த காலில் நின்று மீனை பிடிச்சுது. பக்கத்துல ஒரு காக்காவும் மீன் பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அட, இந்த மீனுங்க எவ்வளோ வேகமா போகுதுங்க, ஒண்ணு கூட மாட்ட மாட்டேங்குதே. அப்ப அந்த கொக்கு மீன் பிடிக்கிறத பார்த்துச்சு காக்கா. அடேங்கப்பா, என்ன ஒரு வேகம்! சூப்பரா மீன் பிடிக்கிறாரே இந்த கொக்கு அண்ணே. நாம இவரோட ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டா நமக்கும் ஈஸியா மீன் கிடைக்குமே. கொக்கு அண்ணே, கொக்கு அண்ணே, நீங்க சூப்பரா மீன் பிடிக்கிறீங்க. உங்க ஸ்டைலு வேற லெவல்னே. அதெல்லாம் அப்படிதான். என் கண்ணுல இருந்து எந்த மீனும் தப்ப முடியாது. அண்ணே, நாம ரெண்டு பேரும் ஏன் நல்ல நண்பர்களும் ஆகக்கூடாது? உங்களுக்கு கிடைக்கிற உணவை எனக்கு கொஞ்சம் கொடுங்க. நான் காட்டுக்குள்ள போய் பழங்கள் கிடைச்சா அதை உங்களுக்கு தரேன், எப்படி? என்னது, உனக்கு மீன் தரணுமா? எனக்கு நல்லா மீன் பிடிக்கிற திறமை இருக்கு தம்பி. அதனால ஈஸியா நான் மீனை பிடிச்சி சாப்பிடுவேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. உனக்கு வேணும்னா, உனக்கு திறமை இருந்தா நீ மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்கோ. ஓ சரிண்ணே, உங்களுக்கு தொந்தரவு செஞ்சிருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வரேன். அங்கிருந்து காக்கா பறந்து போயிருச்சு. சில மாசங்கள் கழிச்சு கோடை காலம் வந்துச்சு. நீரோடைகள்ல இருக்கிற நீரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிச்சுது. ஐயோ, வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குதே. தண்ணி வேற குறைஞ்சிருச்சு. ஒரு மீன் கூட கண்ணுலயே மாட்ட மாட்டேங்குது. வயிறு வேற பசிக்குதே. அப்ப காக்கா வாயில பழங்களை கொண்டு வந்துச்சு. கொக்க பார்த்த உடனே கொக்கு கிட்ட போச்சு. கொக்கு அண்ணே, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? மீன் எதுவும் கிடைக்கலையா? இந்தாங்க, நான் மரத்துல இருந்து பழங்களை பொறிச்சிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி, இந்த வெயில்ல நீயே கஷ்டப்பட்டு இந்த பழங்களை கொண்டு வந்திருக்க. இதை நான் சாப்பிட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அட, அதனால என்னண்ணே, நான் மரத்துல ஈஸியா இன்னும் நிறைய பழங்களை பொறிச்சுக்குவேன். நீங்க ரொம்ப பசியில இருக்கீங்க, நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி தம்பி, என்னை மன்னிச்சுக்க. அன்னைக்கு நீ ஃப்ரெண்ட் ஆகலான்னு கேட்டதுக்கு என்னோட திறமையை வச்சு நான் உன்னைய ரொம்ப கேவலமா பேசிட்டேன்.
என்னை மன்னிச்சுக்க. இனிமே நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிடைக்கிற மீன்களை உனக்கும் கொஞ்சம் தரேன். ரொம்ப சந்தோஷண்ணே. நீங்க சாப்பிடுங்க, நான் போய் இன்னும் பழங்களை பொறிச்சிட்டு வரேன். காக்கா பழங்களை தேட போனப்ப புறாவை பார்த்துச்சு. ஏப்பா காக்கா, உனக்கு அறிவே இல்லையா? அந்த கொக்கு அன்னைக்கு நீ கேட்டதுக்கு உன்னை எவ்வளோ அவமானப்படுத்துச்சு. அதுக்கு போய் உன்னோட உணவை தரையே. அதுக்கு வேற இடம் இல்லையா? இங்க குளத்துல தண்ணி இல்லைன்னா வேற குளத்துக்கு போக வேண்டியதுதான். புறா நண்பா, உதவிங்கிறது அவங்க நம்ம கிட்ட கேட்டு வர்றது கிடையாது. அவங்க கஷ்டத்துல இருக்கும் போது நம்மளாவே போய் உதவி செய்யணும், அதுதான் உதவி. ஆனா அது உனக்கு உணவே தரலையே, உனக்கு உதவியும் பண்ணல. அவங்க நமக்கு உதவி செய்யலைங்கிறதுக்காக நம்மளும் அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கக்கூடாது. கொக்கும் நம்ம இனம் தானே, நமக்குள்ள நம்மளே உதவி செய்யலன்னா எப்படி? ஆமா காக்கா, நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். நான் தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்க. வா, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்தே பழம் பொறிப்போம். பாத்தீங்களா குட்டீஸ், நமக்கு யாரு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம தானா முன் வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் சிறந்த பழக்கம்.